திருப்பத்தூர் கதிரிமங்கலம் பகுதியில் கடன் தொகையை தாமதமாக செலுத்தி வந்த புவனேஸ்வரி என்ற கர்ப்பிணி பெண்ணை தனியார் நிதி நிறுவன ஊழியர் ஆபாசமான வார்த்தைகளால் வசைபாடியதாக கூறப்படும் நிலையில் அதனை தட்டி கேட்ட அந்த பெண்ணின் உறவினரான 16 வயது சிறுவனை WWE மல்யுத்தத்தில் வருவது போல தூக்கி தரையில் வீசிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதில் படுகாயமடைந்த சிறுவன் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நாங்கள் பெல்ஸ்டாரில் லோன் எடுத்திருந்தாங்க எங்கள் அண்ணி. ஒரு லோன் தான் இருக்குது. அந்த லோன் நாங்கள் கட்டுறோங்க. ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணாங்க, நாங்கள் ஈவினிங்குள்ளே போட்டுறோங்கன்னு சொன்னாங்க. அது சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை எங்களுக்கு இப்போயே கட்டி ஆகணும், உங்களுக்கெல்லாம் லோனை கொடுத்து நான் எங்கள் வீட்டுக்கு அதுக்கு திருமாறு தான் என் வேலையா அப்படின்னு கேட்குறான். அவன் கர்ப்பிணி பெண்ணை. அவன் முழுகாமல் இருக்கிறான். முழுகாமல் இருந்து அவங்க பதில் சொல்ல இருக்கிறாங்க. சொன்னதுக்கு, நீ முழுகாம எதானா ஆயிரு, நீ எவ்வளோனா ஆயிரு, எனக்கு லோனு கட்டணும், உன் பாட்டு நீ லோன் எடுத்துகிட்டு உன் வீட்டு பின்னாடி சுற்றுடுமா, நீ பாட்டு முழுகாமல் ஆகிடுவ, லோனெல்லாம் யார் கட்டுறது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி தரக்குறவாக பேசிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம். அதுக்கு எங்கள் மச்சான் எங்கள் அக்கா வீட்டு பையன் இவன் பின்னாடி வீட்டில் இருக்கிறான். வீட்டில் கேட்டுருக்கான். நாங்கள் யாரும் இல்லை, வீட்டில் வெறும் லேடிஸ் மட்டும்தான் இருந்துருக்குறாங்க. வீட்டில் கேட்டுக்கிறான், ஏன்னா எங்கள் அக்காவால் அந்த மாதிரி திட்டுறீங்க சரிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ யாரா நீ எங்களை கேட்கறதுக்கு, லோனு காரியம் நான் கேட்குறேன், லோன் எடுத்தவில்ல, நீ ஏன்டா பேசுகிற, பார்க்குறியா, இப்போ உங்களெல்லாம் அடித்து நாசம் பண்ணிடுறேன், உங்களெல்லாம் தூக்கி குக்கிடுறேன், பார்க்குறியா, பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்றேன், கல் எடுத்தெல்லாம் அடித்தாங்க வீட்டில், பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்றேன், இப்போ பார்க்குற 50 பேர் கூட்டு உங்களெல்லாம் இது பண்ணுறேன் அப்படின்னு நல்லா மிரட்டி இந்த பையனை அடித்து தூக்கி அப்படியே WWE மேட்ச்சில் தூக்கி குக்கிற மாதிரி குக்குறாங்க. வீடெல்லாம் இருக்குது பாருங்கள், தூக்கி குக்குறாங்க. அவன் முழுகாமல் இருக்கிறாங்கன்னு கூட பார்க்கல. அவன் அடிக்கும் போது விளக்குறது போனால் தூக்கி அவங்களுக்கு கீழே தள்ளிட்டாங்க. நூக்கி அவங்களுக்கெல்லாம் வைரல்லாம் என்ன இருக்குதுன்னு தெரியல, ஸ்கேன் பண்ணி இருக்கிறாங்க. முழுகாமல் இருக்கிற தொட்டு அவங்களும் GHL தான் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அராஜகம் தான் பண்ணுறாங்க. பெல்ஸ்டார் கம்பெனிலேருந்து, பெல்ஸ்டார்லேருந்து லோன் கலெக்ஷன் பண்ணுறவங்க ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுங்க. GHL அட்மிட் ஆகிருக்கிறாங்க. 50,000 ரூபா லோன் எடுத்துருந்துங்க. அது ஒரே மாதம் EMI தான் இருக்குது. அதெல்லாம் கட்டி க்ளோஸ் பண்ணிட்டுங்க. ஒரே மாதம் தான் அது. இந்த மாதம் கட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தேங்க. போன மாதத்து டியூ டேட் அது. இந்த மாதம் கட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தேங்க. 4ஆம் தேதி தான் டியூ டேட்டு. 1ஆம் தேதி அவங்க வீட்டான அராஜகம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அது கூட நாங்கள் கட்டிடுறோம் தான் சொன்னேங்க. 2,000 தான் கட்டுறது. 2,000 ரூபா பெனால்ட்டி ஆகிருக்குது. நாங்கள் கட்டிக்கிறோம், பெனால்ட்டி கூட போட்டு கட்டுறேங்க அப்படின்னு சொன்னாலே, நீங்கள் பெனால்ட்டி போட்டு கட்டி எதனா கட்டி எனக்கு எடுத்து வை அப்படின்னு மிரட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணுறாங்க. அராஜகம் தான் பண்ணுறாங்க வீட்டான இப்போ அடித்து இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிறாங்க. இவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள பிடிச்சி உள்ளே போடணும்.